இலங்கையில் இன்றைய தினம் நள்ளிரவு பொழுதிலிருந்து லிட்ரோ மற்றும் லாஃப் கேஸினுடைய விலை அதிகரிக்கின்றது. சோ இது ஒரு அதிரடி விலை மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது, எதிர்பார்த்த ஒரு விலை மாற்றம் தான். ஆனா மக்களினுடைய நிலைப்பாடு எப்படியாக இருக்க போகின்றது, இந்த விலை மாற்றத்தினால் உண்மையிலேயே மக்கள் எப்படியாக அவதிப்பட போகின்றார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம். ஆனால் இதெல்லாம் தாண்டி விலை மாற்றம் என்பது இன்று நள்ளிரவு பொழுதிலிருந்து அமலுக்கு வருகிறது. அதன்படி லிட்ரோ கேஸினுடைய விலைகளை பார்த்தால் 12.5 கிலோகிராமை உடைய லிட்ரோ எரிவாயு சிலிண்டர் ஒன்றினுடைய விலை 775 ரூபாவால் அதிகரிக்கப்படுகிறது. அதன்படி அதனுடைய புதிய விலை 4765 ரூபாவாக இனிவரப்போகின்ற காலங்களில் இருக்க போகின்றது. அதே போல 5 கிலோகிராம் சமையல் எரிவாயுவினுடைய விலை 308 ரூபாவால் அதிகரிக்கப்படுகின்றது. இதனுடைய புதிய விலை 1910 ரூபாவாக இருக்க போகின்றது. 2.3 கிலோகிராம் சமையல் எரிவாயுவினுடைய விலை 140 ரூபாவால் அதிகரிக்கப்படுகின்றது. அதன்படி இதனுடைய புதிய விலை 890 ரூபாவாக இருக்க போகின்றது. இது லிட்ரோ எரிவாயுவினுடைய விலைகளாக பதிவாகி இருக்கின்றது. அதே போல லாஃப் எரிவாயு சிலிண்டர்களினுடைய விலையும் இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்படுகிறது. இதனுடைய அதிகரிப்பு என்றதை தாண்டி லாஃப் எரிவாயு இலங்கையில் கிடைக்கப்பெறாத ஒரு விஷயமாக இருக்குது. சோ லாஃப் எரிவாயுவை கொள்வனவு செய்ய முடியாத நிலையில இதனுடைய விலை அதிகரிப்பு பதிவாகி இருக்கு. லாஃப் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றினுடைய விலை, அதாவது 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் 1070 ரூபாவாக பதிவாகி இருக்கிறது. இது ஒரு பெரிய விலை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். சோ இதனுடைய புதிய விலையாக 5700 ரூபாவாக இதனுடைய புதிய விலை காணப்பட போகின்றது. அதே நேரத்தில் 5 கிலோகிராம் லாஃப் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றினுடைய விலை 418 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதனுடைய புதிய விலை 2280 ரூபாவாக இருக்க போகின்றது. சோ எரிவாயுக்களினுடைய விலை இவ்வாறு தங்களுடைய அதிகரிப்பை பதிவு செய்திருக்கின்ற இந்த காலகட்டம் மிக மோசமான ஒரு காலகட்டமாக இருக்க போகின்றது. காரணம், மக்களினுடைய செலவுகள் அதிகரித்திருக்கிறது. பொருளாதார ரீதியில் மக்களினுடைய வாழ்க்கை செலவினங்கள் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எரிவாயுவினுடைய விலையேற்றம், எரிபொருட்களினுடைய விலையேற்றம் இதெல்லாம் மக்களை திண்டாட வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னொரு விடயத்தையும் ஞாபகப்படுத்தலாம். இலங்கை அரசாங்கத்திற்கு சீனாவிலிருந்து எரிபொருள் கிடைக்க போகின்றது அப்படின்ற ஒரு செய்தியும் இன்றைய நாளில் பார்க்க கிடைத்தது. சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் தாங்கிய கப்பல் ஒன்றினை இலங்கைக்கு கொடுக்கிறதுக்கு சீனா இணக்கம் தெரிவித்திருக்கிறதாக சொல்லப்படுது. இது தொடர்பில் நாளைய தினம் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற போவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கு. இந்த கலந்துரையாடலின் போது இலங்கைக்கு வழங்கப்பட போகின்ற எரிபொருளினுடைய வகை என்ன, அதை ஏற்றிக்கொண்டு வரப்போகின்ற கப்பல் எப்போது நாட்டை வந்தடையும் என்பது தொடர்பான விடயங்கள் ஆராயப்படும் என்பது தொடர்பாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. ஆகவே மீண்டும் இந்த எரிவாயுக்களினுடைய விலை குறைவதற்கான சாத்தியப்பாடுகளோ அல்லது எரிபொருட்களினுடைய விலை குறைவதற்கான சாத்தியப்பாடுகளோ இருக்கின்றதா அப்படின்னு கேட்டா, மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் பதற்றங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்ற பட்சத்தில் எல்லா நாடுகளிலுமே எரிவாயு பற்றாக்குறை ஒரு தீர்வுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் எரிபொருளாக இருந்தாலும் சரி, எரிவாயுவாக இருந்தாலும் சரி, இதே தட்டுப்பாடுகளும் இதே விலையேற்றங்களும் இருப்பது சாத்தியமான ஒரு விடயமாகத்தான் இருக்க போகின்றது. ஆனால் இதில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது உண்மையிலேயே மக்கள்தான். மக்களினுடைய நிலைமை, வாழ்க்கை செலவினங்கள் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவும் சரி, ஈரானும் சரி ஒரு உடன்படிக்கைக்கோ இந்த போர் நிறுத்தத்திற்கோ வருவதற்கான சாத்தியப்பாடுகள் எதுவுமே இல்லாத ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது.